அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம டிஎன்செட் ஸ்கூல்ஸ் ஆப்பில் நியூ அப்டேட் இருக்குது. இதை என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் போயிட்டு டிஎன்செட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே ஓப்பன் அப்படின்னு இருக்கணும். சப்போஸ் அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கூலினுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே நமக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. NILP இது கிளிக் பண்ண உடனே ஆட் லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ், ஆட் வாலண்டியர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், NILPயில் அந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அவங்களுடைய பெயர்கள் முகவரிகள் இங்கே அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேர்னர் நேம் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும். அண்ட் லேர்னர் நேம் இன் தமிழ். அப்புறம் வந்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து இந்த மாதிரி கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எந்த வருடம் அப்படின்னு பார்த்து அந்த வருடத்தில் இருக்கிறவங்கள என்ரோல் பண்ணிக்கோங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அவங்களுடைய ஏஜ் வந்து டிஃபால்ட்டாக இங்கே கால்குலேட் ஆகிட்டு நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கா மேரேஜ் ஆகலையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுங்கள் இங்கே குறிப்பிட்டுக்கோங்க. கார்டியன் டைப் வந்து அவங்க ஃபாதர் மதர் யார் கூட இருக்கிறாங்க அப்படின்றத இதில் குறிப்பிட்டுக்கோங்க. அப்படி கொடுத்தாங்க கார்டியன் வந்து அவங்களுடைய கார்டியனோட நேம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். சரிங்களா? அடுத்தது அவங்களுடைய அட்ரஸ், நம்மளுடைய ஹேபிடேஷனில் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத இதில் தெளிவாக குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்தது பின்கோடு, அவங்களுடைய ஏரியாவுடைய பின்கோடு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டார் போட்டிருந்தால் கண்டிப்பாக மேண்டிட்டரி, அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுனா கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும் எல்லாருமே. ஓகேங்களா? ரைட். இதில் எல்லா தகவல்களுமே பூர்த்தி ஆனது, எதுவுமே விடுபடக்கூடாது, கண்டிப்பாக எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து தான் ஆகணும். மதர் டங்னா தாய்மொழி, தாய்மொழியில் வந்து அவங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை இங்கே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். அடுத்தது ஆக்குபேஷன், தொழில், அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, இல்லை எதுவும் வேலை செய்யலையா, வீட்டில் தான் இருக்கிறாங்களா அப்படின்றதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. இப்போ ஒர்க் பண்ணாங்களா, ஃபார்மராக இருக்கிறாங்க, விவசாயம் செய்கிறாங்கன்னா அது குறிப்பிட்டுக்கோங்க. டிசேபிள்டு அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா அவங்களுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. சோஷியல் கேட்டகரியில் அவங்களுக்கு என்ன கம்யூனிட்டி பேசிஸ் வராங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுங்க. என்ரோல்மெண்ட்டு, அவங்கள எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ அந்த டேட்டுடைய என்ரோல்மெண்ட் இந்த இடத்துல குறிப்பிடுங்க. சரிங்களா? ரைட். வேறு நெவர் என்ரோல்டு, இதுவரையும் ஸ்கூலுக்கே போகல அப்படின்னா நெவர் என்ரோல்டு. இல்லை சார் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படித்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு நின்றுட்டாங்க, படிக்கலாமாங்க தொடர்ந்து அப்படின்னா ட்ராப் அவுட் அப்படின்றத குறிப்பிடுங்க. இது வந்து இந்த இடத்துல ரொம்ப அவசியம். நெவர் என்ரோல்டா ட்ராப் அவுட்டான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெவர் என்ரோல்டுனா என்ன பண்ணணும், ட்ராப் அவுட்னா என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. எனி ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் த லேர்னர் இஃப் எனி சச் அஸ் வொகேஷ்னல் ஸ்கில்ஸ், அடிஷ்னல் நாலேஜ், ஏதாவது அவங்கள பற்றி ஸ்பெசிஃபிக்காக எதுனா இருந்துச்சு, அவங்க நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, நல்ல சிங்கராக இருப்பாங்க, இல்லை வீட்டில் எதனா தொழில் செய்வாங்க, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதனா கேள்வி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சேவ்டுன்னு வந்துடும். இங்கே என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்து சேவ் பண்ணுறோமோ அந்த டீட்டெயிலெலாம் இங்கே சேவ்டு டீட்டெயிலில் லேர்னர் சைடில் வரதெல்லாம் லேர்னர்ஸ் சைடு வரும். அடுத்து வாலண்டியர் சைடு வரதெல்லாம் வாலண்டியரை நம்ம எத்தனை பேர் ஆட் பண்ணுறோமோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. வாலண்டியருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த நேம் ஆஃப் த வாலண்டியர் ஃபஸ்ட்டு, அடுத்து நேம் ஆஃப் த வாலண்டியர் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க, இந்த சேம் லாங்குவேஜை. அதில் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்குறாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்குறோம். அகாடமிக் குவாலிஃபிகேஷன் SSLC படிச்சிருக்காங்களா, ஹையர் செகண்டரியா, என்ன டிகிரி பண்ணியிருக்கிறாங்க, அந்த அகாடமிக்கு வாலண்டியராக வரக்கூடிய அந்த வாலண்டியர் அப்படியே குவாலிஃபிகேஷன்ஸை நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல குறிப்பிடணும். ஓகேங்களா? இந்த வாலண்டியர் டைப் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு டீச்சரா, இல்லை ITKவா, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, இல்லை வேறு எதனா கேட்டகரியா அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கணும். சரிங்களா? இது வாலண்டியர் டீட்டெயில்ஸோட ஆட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். ஓகே. இதை செய்யறதில் சிரமப்படக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை பகிருங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இதா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி.